வணக்கம். வாழ்க வணக்கம். வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த இனிய மாலை போதலே என்னுடைய நூல் பிறப்பிற்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை, அந்த தலைப்பில் இன்றைக்கு 2வது பகுதி மறை பொருட்களை பற்றியும் உடல் தத்துவத்தை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். உடல் தத்துவம் என்று சொல்லக்கூடியது உண்மையிலேயே நாம் கையாளுகின்ற இந்த உடல் பற்றிய அடிப்படை அறிவு நாம் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு கருவியையும் கையாளுவது என்று சொன்னால் அதை பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும், எந்த ஒரு பொருட்களை. அதே போலத்தான் சமைக்க போறதுன்னா கூட அறுசுவை உணவு, அந்த 6 சுவைகளை எந்த விகிதாச்சாரத்தில் சேர்ப்பது என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில இன்றைக்கு உடலை பற்றி, உடல் தத்துவத்தை பற்றி முதலாவதாக சிந்திப்போமே என்று சொன்னால், பஞ்சபூத கூடுகைகளாலான இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது. எப்படி இந்த பிரபஞ்சத்திலே பஞ்சபூதங்கள் தோற்றம் இருக்கிறதோ, அதை கூட வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று பாடுகின்றார் திருவாசகத்திலே. அப்படி வெண் தத்துவமாகவும் காற்று என்ற 2வது தோற்றம், வெப்பம் என்ற 3வது தோற்றம், அதை கடந்து இந்த நீர் என்ற 4வது நிலை, கெட்டி பொருளாகிய மண்ணினுடைய பண்பை அடிப்படையாக கொண்ட மண் தத்துவமாகி இந்த பருவுடல். எனவே இந்த 5னுடைய சேர்க்கை தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். மட்பாண்டம் என்று சொன்னால் அது மண்ணால் செய்யப்பட்டது என்பதை அறிவோம். அதே போல உலோகங்களை சொன்னால் அது உலோகத்தை அறிவோம். அதுபோல இங்கே கெட்டி பொருளாகிய தன்மைதான் பருவுடலை குறிக்கிறது. அதே போல இரத்த ஓட்டம் என்று சொல்லக்கூடியது நீரினுடைய அம்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெப்பம் என்று சொல்லக்கூடியது உடலிலே இத்தனை டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கூடினாலும் கேடுதான், குறைந்தாலும் கேடுதான். கூடினால் ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லுவோம், குறைந்தால் தண்ணி கண்டு போச்சுன்னு சொல்லுவோம். ஆமா, அந்த வகையில இந்த 3ஐயும் வைத்தியத்துல வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் என்று சொல்லுகின்றார். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, உடல் தத்துவம் தெரியாதனால உடலுக்குள்ள உபாதைகள், இன்னொன்று மனதை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே அது மனம் பற்றிய கேள்விகளும் சிந்தனைகளும். அப்படி இந்த அடிப்படை என்ன என்று பார்த்தால், பஞ்சபூதங்கள் தான் வெண்ணினுடைய அம்சமாக உயிரும் காற்றினுடைய அம்சமாக மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும், வெப்பத்தினுடைய அம்சமாக குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கிறதும், இறந்தவனே உடல் சூடடங்கி போய் ஜில்லிட்டு போகும். அப்ப இறக்கிற போது என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தான் நம்ம விரிவா அடுத்த தலைப்புகள்ல பார்க்க போறோம். அப்படி இந்த இரத்த ஓட்டம் என்று சொல்லக்கூடியது அந்த நுரையீரல் முறையாக இயங்கி காற்றை உள்ளே வாங்கி ஆக்சிஜனேஷன் பண்ணி கொடுக்குதுன்றது நம்ம சயின்ஸ் பூர்வமா தெரியும். அப்ப அந்த ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புற வேண்டாதத கரியமல வாயு என்று சொல்லக்கூடியது வெளியே அனுப்புற வேலையை நுரையீரல் ஒழுங்கா செய்யலைன்னா நுரையீரல் டிசீஸ்னா அதனுடைய கனெக்ஷன் விட்டு போச்சுன்னு அர்த்தம். டிஸ்கனெக்ஷன் அர்த்தம், தொடர்ச்சி விட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களிலே இருக்கக்கூடிய
முறையான ஜீவகாந்த ஓட்டம் எங்கே தடுக்கப்படுகிறதோ, முரணாகிறதோ, அந்த வகையில நுரையீரல் என்று சொல்லக்கூடியது இயல்பாக நாம் விரும்பியோ விரும்பாமலோ சுவாசித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு தடவை பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, எனக்கு சளி பிடிச்சிருச்சு, கஷ்டமா இருக்குன்னாரு. சளி பிடிக்குதுன்னா உடனே ஏன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். சளி பிடிக்குதுன்னா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா, காற்றை மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்ம நுரையீரல் நல்ல வளமையான முறையிலே மூச்சு பயிற்சிகளாலே நன்றாக சுருங்கி விரியக்கூடிய நிலைமையை மெயின்டைன் பண்ணணும். உடற்பயிற்சியில மூச்சு பயிற்சின்னு இருக்கு இல்லையா, மூச்சு பயிற்சி செய்யலைன்னா, ஏன்னா எப்பவும் வீட்டிலேயே இருக்கும், ஆஃபீஸ்லேயே இருக்கும், வாக்கிங் போகணும், வெளியில் அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். இந்த வகையில் உள்ளே பெறுகின்ற காற்று அடுத்தது சுத்தமாகி அந்த பம்பிங் ஸ்டேஷன் இருதயம்னு ஒன்று இருக்கு, அது மூலமா மேலே உச்சி வரையிலும் கீழே கால் வரையில இரத்த ஓட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பம்பிங் ஸ்டேஷன் முறையா சிஸ்டம் இயங்கிட்டே இருக்கணும். அது ஏதாவது கொஞ்சம் கேட்டுக்கிட்டு செய்யறேன்னு சொல்ல முடியுமா? அதான் பிணக்கு. கேட்டுக்கிட்டு செய்யறேன், கொஞ்சம் யோசனை பண்றேன், இயங்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு இருதயம் நம்ம கிட்ட சொன்னா ஒத்துக்குவோமா? அதுதான் பம்பனுடைய ஆரம்பமே அதுதான். அந்த வகையில இந்த இரத்த ஓட்டம் முறையாக நிகழ வேண்டும் என்று சொன்னால் 3 உடல்கள் என்று கூட நான் அடிக்கடி விளக்கி இருக்கிறேன். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று. அப்படி பருவுடல் என்று சொல்லக்கூடியது இந்த தோற்றம், பருப்பொருளாக அமைந்த இந்த கெட்டி பொருளை குறிக்கிறது. நுண்ணுடல் என்பதுதான் உயிரை குறிக்கும். மற்றொன்று காந்த உடல் என்று சொல்லக்கூடியது பல பேருக்கு தெரியாது. நம்ம கிட்ட காந்த உடல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் யூஸ் ஹியர், அதை ஜீவகாந்தம் என்று அழகான வார்த்தையிலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனா பயோ கரண்ட்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம் ஒழுங்கா இயங்கினாதான், அதை தான் வாதம், பித்தம், ஸ்லேத்மம்னு சொன்னது. வாதம் என்றால் காற்றின் பண்பு, மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. பித்தம் என்று சொன்னால் மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே இரத்த ஓட்டமும் இதயமும் இயங்குகிற போது வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுது. மூன்றாவதாக நீருடைய அம்சமாகிய இரத்தம் இருக்கிறது பாருங்கள், அது எல்லா செல்களுக்கும் போகணும். போய் அங்க இருக்கிற கழிவு பொருளை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு இரத்த ஓட்டம் அது வரையில சுத்த ரத்தமாக ஓடுகிறது, படிச்சிருப்போம். அங்கிருந்து கழிவு பொருளை பெற்றுக்கொண்டு மீண்டும் சுத்தம் பண்ணுவதற்காக நுரையீரலுக்கு வருகிறது. இப்ப இந்த பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், அதனால்தான் டாக்டர் கிட்ட போனா, சித்த மருத்துவர்கிட்ட போறீங்கன்னு வைங்க, உடனே அவங்க நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. இவரா இருந்தா ஆங்கில மருத்துவர் ஸ்டெத் வச்சு பார்ப்பாங்க. அப்ப அந்த இயக்கம், பல்ஸ் சரியா இருக்கான்னு பார்க்கறது தான். அதை வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி என்று சொல்லுவார். இதுதான் சித்த மருத்துவத்திலே அடிப்படை. சித்தர்களும் பேசி இருக்கிறார்கள். நாமளும் இதை பற்றி தெரிஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் ஆகிய பருவுடல் அது நல்லா இருக்கணும்னா இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். இரத்த ஓட்டம்னா என்ன, அதனுடைய நிகழ்வு என்ன, எப்படின்றது தெரியணும். அதை விட அடிப்படையான வெப்பம், அதை விட அடிப்படையான காற்று, அதற்கும் மேலான விண் தத்துவமாகிய இந்த உயிர். எனவே இப்ப விண் என்று சொல்லக்கூடியது நுண்ணியக்க மூலக்கூறு என்று அறிவோம். அதை நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம், அடுத்தும் பேச போறோம். அப்ப இந்த விண் என்று சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடியதை உணர முடியாது என்பதனால்தான் மறைபொருள்கள் 3 என்று சொன்னார்கள். மறைபொருள்னா மறைத்து விளக்கப்பட்டது, மறைபொருளாக உள்ளது என்பதும், அதை மறையாகிய வேதம் விளக்குகிறது என்பதும் தான் அங்கு தெளிவு. அப்ப மறைபொருள் என்று சொன்னால் அது வெளிப்படாத ஒன்று.
அந்த வெளிப்படாத ஒன்று என்று சொல்லக்கூடியது மறைந்திருக்கக்கூடிய ஒன்று உயிர்தானே. உயிரை நாம் உணர முடிகிறது, ஆனால் ஆய்வு செய்ய முடியவில்லை. ஆய்வு செய்யறதா இருந்தால் லேபில் அவனே ஒரு பருவுடலை அதில் ஒரு செல்லில் என்னெல்லாம் காம்போசிஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரசாயனங்கள், உப்புச்சத்துக்கள், மாவு சத்துக்கள், புரத பொருட்கள் எல்லாத்தையும் என்ன ரேஷியோவில் இருக்கோ சேர்த்து அதுக்கு உயிரையும் கொடுத்து இவனே ஒரு மனிதன் என்ன பண்ணிடலாம், லேபில் ஒரு உயிரை தயார் பண்ணிட முடியும். முயன்றார்கள், வெற்றி பெற முடியவில்லை. அப்ப காரணம் அதனால்தான் உயிர் என்பது மறைபொருள் என்று பார்க்கிறோம். எனவே இந்த பஞ்சபூத தத்துவங்களாகிய உடலிலே பெண்ணினுடைய அம்சமாகிய உயிர் சீராகவும் முறையாகவும் இயங்க வேண்டும். காற்றினுடைய அம்சமாகிய மூச்சு காற்று நல்ல ஃபுல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் விடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு கூடு அப்படின்னு சொல்லுவாங்க, மார்பு. அதை பாரதி தான் பாடுறான், திண்ணென்ற தோள்களும் தினவெடுத்த மார்பும் அப்படிம்பா. அது மாதிரி நன்றாக சுருங்கி விரியக்கூடிய இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் கப்பாசிட்டி ஆஃப் தி நுரையீரல், நம்முடைய நுரையீரல் லங்ஸ், அதனுடைய இயங்கும் திறன் அதிகமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ள வாங்கும் திறன் அதிகமாக இருக்க வேண்டும். மூச்சு காற்றை பெறுவது என்பது அது அதற்குரிய வகையில அது என்னன்னா ஒரு பலூன் போன்ற அமைப்பு. நம்ம பலூன் பார்த்துருப்போம், கடைக்காரர்கிட்ட பலூன் வாங்கும்போது எப்படி இருக்கும், அது ரொம்ப சுருங்கி போயிருக்கும். அதுல நல்ல காற்றை உள்ளே அடைத்து அடைத்து விரிக்க 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 அது எப்படி விரிந்து பெரிதாகி பல்ஜாகி அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகுது இல்லையா? அப்ப மேக்சிமம் லிமிட் ஆஃப் இன்ஹேலிங் இருக்கான்னு பார்க்கணும். அது கூட சமயத்துல இத்தனை நிமிஷங்கள் மூச்சு தம் கட்டுற கெப்பாசிட்டி அது ஒரு சிறப்பான ஒன்று. பல பேருக்கு மூச்சு நல்லா உள்ள வாங்குற பயிற்சியை செய்யாதனால நுரையீரல் வீக்கா இருக்கும். நுரையீரல் வீக்கா இருந்தா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது நோயாகத்தான் வரும். மூச்சு விட முடியலம்மா. நாம் கூட பார்க்குறோம், டிவியில் ஒரு விளம்பரம் போடுறான், ஏன்னா மூக்கடப்பா சிரமமா இருக்கா, உடனே எங்க இன்ஹேலர் எடுத்து இழுத்துக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் திரவ பொருள் மருந்து வச்சுருக்கோம் அதை எடுத்து மூக்கில் பிஸ்கு பிஸ்குன்னு அடிச்சுக்கோங்க, மூக்கினுடைய ரத்த இது காற்றோட்டம் மூக்கடப்பெல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மெடிசன் எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டால் அங்கே இயல்பாக என்ன ஒரு முறையான நிகழ்வு நிகழ வேண்டுமோ அதை மாற்றாக ரசாயனங்களை தான் நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். கெமிக்கல்ஸ் தானே மருந்துன்னு சொல்லக்கூடியது. அப்போ முறையா பயிற்சி பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் எடுக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. முறையாக பயிற்சி பண்ணி மூச்சு பயிற்சி அதனால்தான் அவசியம் என்று சொல்லப்பட்டது. அப்ப நன்றாக ஒருவர் இன்ஹேல் எக்ஸேல் எடுத்து விட்டா, மூச்சு பயிற்சி ஒழுங்கா ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தா அதை ஒட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வெப்ப ஓட்டமும் ரத்த ஓட்டமும் தானா சரியாயிக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப விண்ணாகிய உயிர் மேல் நோக்கிய எழுச்சியில போறதுக்கு தயாரா இருக்கு. கொஞ்சம் அசந்தா உடம்பு விட்டு உயிர் என்ன ஆயிடும், மேல போயிடும். ஆனால் அப்படி அந்த விண்ணின் தத்துவமாகிய உயிரானது இந்த பருவுடலிலே நல்ல முறையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், பருவுடலினுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கெட்டி பொருள் மண்ணின் அம்சம்தானே. அப்ப அதனுடைய திணிவு நிலைமைக்கு ஏற்ப இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது இல்லையா, இந்த பூகவர்ச்சி, அத புவியீர்ப்பு சக்தி என்று சொல்லுவோம், கிராவிட்டி பவர் காரணமாக பருப்பொருள்கள் எல்லாமே கீழே இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப லேசானது காத்துல பறந்து போகுது. அப்ப திணிவான கெட்டி பொருளை காட்டிலும் லேசான திரவம் மேலோட்டமாக இருக்கிறது. இன்னும் லேசானது வெப்பம் காற்று இன்னும் லேசா இருக்கு. அப்ப விண் எப்படி இருக்கும்,
மேல் நோக்கி எழுச்சியில் இருக்கும். அப்ப உயிரானது மேல் நோக்கி எழுச்சியில் இருக்கு, பருவுடலானது கீழ் நோக்கிய புவியீர்ப்புல இருக்கு. அப்ப பருவுடல் கீழ் இழுக்குது, உயிர் மேல இழுக்குது. இந்த 2 பேரும் சண்டைக்காரவங்கன்னு வச்சுப்போம். இந்த 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது தான் வாதம் பித்தம் ஸ்லேத்துமம்ன்றத நாடி பிடிச்சு பார்த்தாங்க சித்த மருத்துவத்துல. அதுதான் உடல் நலத்துக்கு அடிப்படை என்று புரிக. அப்ப அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, நடைப்பயிற்சி போங்க, யோகாசனா பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. வேதாதிரி மகர்ஷி என்ன சொல்றாங்க? உடற்பயிற்சி பண்ணுங்க, காயகல்ப பயிற்சி பண்ணுங்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப அதுல என்ன இருக்கு? மூச்சு பயிற்சி இருக்குது, ஓஜஸ் மூச்சுன்னு பயிற்சி இருக்கு. அப்ப முறையான இந்த 3 பயிற்சிகளை, 3 அம்சங்களை மெயின்டைன் பண்றதுக்குரிய பயிற்சிகளை செய்பவர்களுக்கு நம்ம உடம்புல இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் நோய் எதிர்ப்பு சக்தின்னு பேர். அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்திய ஒழுங்குபடுத்துறதுக்கு கூட டாக்டர் கிட்ட போய் படுத்துக்கிட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி. அப்ப அங்க இருக்கக்கூடிய அணு அடுக்கு சீர்குலைவை செம்மை செய்வதற்குரிய விஷயங்களை மருத்துவர் கையில் எடுக்கிறார், வேற ஒண்ணும். அதே போலத்தான் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால், இப்ப பஞ்சபூதங்களையும் நாம மெயின்டைன் பண்ற கஷ்டம் இல்லை. பருவுடலை மெயின்டைன் பண்றதுன்னா புற தூய்மை நீரால் அமையும். பாத்ரூம் போயிட்டு ஒழுங்கா நல்லா குளிச்சுட்டு வந்தா புற தூய்மை இல்லையா? அதுதான் பருவுடலுக்கு நம்ம செய்ய வேண்டியது. சுத்தமா வச்சுக்கணும். அசுத்தமா இருந்தா கிருமிகள் எது வழியா வேணாலும் உள்ள போகும். நவ துவாரங்கள் இருக்குன்னு சொல்றோம், அறிந்திருக்கிறோம். ஒரு கண்ணுல தூசி விழுந்தா அதை வெளியேற்றுறதுக்கு கண்ணு கலங்கி நீர் கசிந்து அதை வெளியேற்றுற முயற்சியை செய்யறது இல்லையா? அப்ப இங்க கண்ணுல வேண்டாத பொருள் ஆன்டிபாடி உள்ள போனா அதை வெளியே தள்ளுற சிஸ்டம் ஒழுங்கா இருக்கா இல்லையா? இதை யாராவது சொல்லியா? நீங்க தூசி விழுந்துட்டா கண்ணுல தண்ணி கலங்கிறது நீங்க இதை சொல்லியா கண்ணு செய்து? இல்லை. அதே போல காதுல இருந்து தேவையில்லாதது குரம்பை வெளியேறுகிறது. அதே போல மூக்கிலிருந்து அது சளியாக வெளியேறுகிறது. தொண்டையில கரகரப்பு அல்லது கபம் இருந்தா அதுவும் வெளியேறி விடுகிறது. அதனாலதான் ரசம் குடிச்சா இல்லையா, மிளகு ஜீரகமெல்லாம் தட்டி போட்ட ரசம் ஒரு டம்ளர் சூடா குடிச்சோம்னா தொண்டை கரகரப்புக்கு நல்லது. இதுக்கு தொண்டை கரகரப்புக்கு உடனே என்கிட்ட மாத்திரை இருக்கு போட்டுக்கோங்கன்னு விளம்பரம் பண்றாங்களே, ரைட்டா? இதை யோசனை பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? அதனால இப்ப தலைவலிக்கு உடனடியா எங்க மாத்திரை இருக்கு எடுத்துக்கோங்கன்னு எல்லா கம்பெனியும் விளம்பரம் செய்யறாங்க. இது ரைட்டா அப்படிங்கிறது நீங்க தான் யோசனை பண்ணி பாருங்க. இருக்கிறது ஒரு தலை தான் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரே தலை தானே. ஆனா தலைவலிக்கு காரணங்கள் பல இருக்கிறது. எதனால தலைவலி வருதுன்னு திரும்பி பார்க்கணும். அதை தான் பாடுறாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லுகிறார்கள். வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று சொல்லு. அப்ப நோய் நாடி என்று நோயை ஏன் என்று திரும்பி பார்க்கணும். ஏன் இப்படி ஒரு பிணக்கு வந்ததுன்னு திரும்பி பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இங்கே எப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் கசப்பு விஷத்தன்மை உடைய உணவு, கெட்டுப்போன உணவு வாயில போட்டா வாய் என்ன பண்ணுது? விகட்டலா இருக்குன்னு துப்பிடுறோம், உண்டா இல்லையா? நல்லா இருந்தாதான் முழுங்க முடியுது. அது கெட்டு போனதா இருந்தா இங்கே வாய் சொல்லுது. அதை தாண்டி போட்டு அமுக்கியே உள்ள தள்ளிட்டான்னு வைங்க, உள்ள போனா அந்த சிஸ்டம் வேலை செய்யாம என்ன பண்ணும்? வெளியே அனுப்பிச்சிட்டுமான்னு கேட்கும். உமட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம், வெளியே அனுப்புறதுக்கு கேட்கும். வாந்தியா வருது. அப்ப இந்த சிஸ்டம் வாய்ங்கிற கருவி சரியா இருக்கு இல்லையா? மூக்கு சரியா வேலை செய்யுதுன்னு பார்த்தோமா, கண்ணு வேலை செய்யுது, அதே மாதிரி காது. மூக்கு வழியா டஸ்ட் உள்ள போனா என்ன பண்ணுது?
ஆச்சுன்னு ஒரு தும்மல் போட்டுருவோம். என்ன செய்யறோம்? அது தானா இயங்குது. அப்ப எப்படி இந்த உடம்பு என்ற மெக்கானிசம் ஒழுங்கா இயங்கினால் ஆன்டிபாடிஸ் பொருந்தாத தன்மை உள்ள துகள்கள் உள்ள போனா அத தானா தள்ளுற பண்பு இங்க இருக்கு. இதை ஏதாவது நீங்க பார்த்து ரெடி பண்ணீங்களான்னு நான் கேட்கிறேன். இதுதான் இயற்கையினுடைய இயக்க ஒழுங்கு, ரிதம் ஆஃப் நேச்சர்னு சொல்லக்கூடியது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம்னா, ரத்த ஓட்டம் இருக்கா உங்களுக்கு? ஆமா இருக்கு. நான் என்ன ரத்தம் செத்து போயா கிடக்குறேன்? நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ரத்தத்துல ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ், பிளாட்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ்ன்றது தான் சிவப்பு ரத்த அணுக்கள்ன்றது. இந்த ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கன்வே பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா? செல்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு வந்து நுரையீரல்ல ஒப்புவிச்சு அது மூச்சு வெளியே விடும்போது வெளியேறுதுன்றதை நாம தெரிஞ்சோம். ஆனால் வெள்ளை ரத்த அணுக்கள் என்று சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் கார்பசல்ஸினுடைய பணி என்ன தெரியுமா? ஒரு போர் வீரனுக்குரிய பணிகள் அதுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அறியாம ஒரு காயம் பட்டு போகுதுன்னு வைங்க. காயம் பட்டா அது வழியா ரத்தம் வெளியேறுமா இல்லையா? சரி, அப்ப ரத்தம் கொடன்னு கொட்டுது. அது உறைவதற்கான பண்பும் ரத்தத்திலேயே இருக்கு. அது சின்ன காயமா இருந்தா தானா என்ன ஆயிடும்? அவத்தி பிடிச்சிருந்து கொஞ்சம் ஐஸ் வச்சாலோ இன்னொன்னு செஞ்சாலோ அது கிளாட் ஆயிக்கும். அப்ப ரத்தம் உறைவதற்கான விஷயங்களையும் ரத்தம் என்ற அந்த அமைப்பு தந்திருக்கிறது, இயற்கை தந்திருக்கிறது. அது இல்லை, அது மட்டும் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் போய் ரத்தமே தீர்ந்து போய் பெரிய ஆபத்து வரும்ன்றது நமக்கு தெரியும். அந்த காயத்துல வேற ஆன்டிபாடிஸ், கிருமிகள் காத்துல இருக்கு, தண்ணீர்ல இருக்கு, அதெல்லாம் போய் மண்ணுல இருக்கு, பட்டு அழுக்கு சேர்ந்து அது என்ன ஆயிடுது? துரு பிடிச்ச கத்தி பட்டா என்ன ஆகும்? செப்டிக் ஆகுதுன்னு சொல்றோம்ல. அப்ப அது என்ன பண்ணுது? அந்த காயம் அது வழியா வெளியிலிருந்து நோய் கிருமிகள் உள்ள போகாம இருக்கிறதுக்கு இங்க அந்த வெள்ளை இரத்த அணுக்கள் போர் வீரனாக அங்க இருந்து நிறைய வந்து சேர்ந்து ரெடி ஆயிக்குது. வெளியில இருந்து கிருமி உள்ள வந்தா அத சண்டை போட்டு அழிக்கிற வேலையை ஒரு போர் வீரன் எப்படி நாட்டுல எல்லையில ரெடியா நிக்கிறான், அது மாதிரி ரத்த அணுக்கள்ல வெள்ளை ரத்த அணுக்கள் ப்ராப்பரா சின்சியரா வேலை செய்யுது. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அந்த வேலையை பார்க்குது. அது தாங்க நான் இப்ப சொன்ன இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய. என்னவா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம அதே தெரியலன்னு வைங்க, தலைவலியா மாத்திரை சாப்பிடுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரே தலை தான், அதுக்கு ஒரே வலி தான். ஆனா அதுக்கு நாம பேர் வச்சிருக்கோம், ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, முட்டை தலைவலின்னு. பின்மண்டை இடிக்குது, ஒரு பக்கம் வலிக்குது, ரெண்டு பக்கம் வலிக்குது, முன்ன வலிக்குது, பின்ன வலிக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தூக்கம் கேட்டா தலைவலி வரும், சரியா சாப்பிடல பசிச்சிருந்தாலும் தலைவலி வரும். புரியுதுங்களா? வெயில் அலைஞ்சாலும் தலைவலி வரும். வெப்பத்தை உடல்ல பேலன்ஸ் பண்ற சிஸ்டம் ஒழுங்கா இயங்கலைன்னாலும் தலைவலி வரும். ரத்த ஓட்டம் ஒழுங்கா இயங்கலைனாலும் தலைவலி வரும். உணவு சாப்பிட்டது கழிவாகி மலம் ஒழுங்கா வெளியேறல, மலச்சிக்கல் ஏற்பட்டாலும் தலைவலி வரும். மனம் சிக்கலானாலும் தலைவலி வரும். அப்ப மனச்சிக்கல் வந்தாலும் தலைவலி வரும், மலச்சிக்கல் வந்தாலும் தலைவலி வரும். அப்ப எல்லாமே இங்க பேஸ் வந்து அடிப்படை அதுதான். ஆனா நாம மொத்தத்துல என்ன பண்ணிடுறோம்? தலைவலியா உடனடியாக நீங்க மருந்து சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க என்று நாம் பரிந்துரைக்கிறோம் என்று சொன்னால் அது முற்றிலும் தவறு. சரியா? உட்காருங்க, மேலே உட்காரு.
அப்ப இந்த ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் வாதம், பித்தம், ஸ்வேத்தமம் என்ற மூன்றும் நம்முடைய உடம்பில வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம். இன்னும் சொல்ல போனா இரத்த ஓட்டம், அதற்கு மேல முக்கியமானது வெப்ப ஓட்டம், அதற்கு மேல முக்கியமானது காற்றோட்டம். அப்ப நல்லா ஃபுல் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் எடுத்து விடக்கூடிய பயிற்சி முறைகளை செய்கின்றவர்களுக்கு உடம்புல நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, ஜீவகாந்தம்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு தெரியுது? மகரிஷி சொல்லித்தான் நமக்கு தெரியும். அதுக்கு பேர் பயோ கரண்ட்னு சொல்றோம். அந்த ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய பயோ கரண்ட் என்ற ஒன்று உடல் முழுவதும் முறையாக இயங்கி அந்த இயக்கம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இதை தான் வாத பித்த சிலேத்துவம் என்று பார். அப்ப இந்த உடல் என்று சொல்லக்கூடியது விண்ணின் தன்மையாகிய உயிரும், காற்றின் தன்மையாகிய மூச்சு காற்றும், வெப்பத்தின் தன்மையாகிய குறிப்பிட்ட வெப்பநிலையும், இரத்த ஓட்டம் நீரின் தன்மை, பஞ்சபூதங்கள்ல நீரின் தன்மையாகிய இரத்த ஓட்டமும், கெட்டி பொருளாகிய பருவுடலும் இணைந்த ஒரு கொத்து இயக்கம் இது. இதுல எது டிஸ்டர்ப் ஆனாலும் வம்புதான். இப்ப காற்று எடுத்துக்கோ, அதிகமா மூச்சு வாங்கினா என்ன சொல்றோம்? நான் மாடிப்படி ஏறி வந்தேன்னா மூச்சு வாங்குதுங்கன்னு சொல்றோம். அப்ப இங்க நுரையீரலினுடைய எபிலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு படியேற கூட தெம்பு இல்லாம நுரையீரல் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். சரி, ரோட்ல வந்தீங்க, ஒரே காரு பஸ் எல்லாம் வந்துதா, அதனால ஒரே டஸ்ட்டுங்க. எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு ஒருத்தர் பெருமையா சொல்லிக்கிறார். இது என்னன்னு கேட்டா, அந்த டஸ்ட்ங்கிறது தூசி, அது மூக்கு வழியா போகும்போது ஒவ்வாமையா அலர்ஜியா அது வெளியே தள்ளுற வேலையை ஹச்சுன்னு தும்மல் போடுதுன்னு முதல்லயே பேசிட்டு, நீங்க இப்பதான் வந்ததுனால அது உங்களுக்கு தெரியாது, அதுக்கு சொல்லுங்க. அதனால இப்ப அந்த தும்மல் போடுறதுங்கிறதே அங்க இம்யூனிட்டி அதை வேண்டாதது உள்ள போகாம வெளியே தர ஒரு சிஸ்டம் தான் அது. அந்த சிஸ்டம் ஆஃப் தி பாடி, நம்முடைய பருவுடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் அந்த ரிதம் ஆஃப் நேச்சர் இங்க இருந்து அதை ஒழுங்கா நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த வகையில தான் எப்படி உணவு அதிகமா போனா கேடுதான், இன்டைஜஷன் வருது. உணவு குறைவா போச்சுன்னு வைங்க, உணவு கொடுக்கல, அது டைஜஷன் பண்றதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு உள்ள தயார் பண்ணி வச்சுக்குது. எங்க நம்ம இறைப்பைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது உணவு நேரம் வந்த உடனே அது டைஜஷனுக்கு அது ரெடியா இருந்துக்குது. ஆனா நம்மால் என்ன பண்ணுவோம்னா, நான் இன்னும் 2-4 கடையை போய் ஏஜென்சி பிடிச்சிருக்கேன், பார்ட்டியை பார்த்து பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுறேன்னு, அது வழக்கமா சாப்பிட்ற நேரம் அது 1, 1:30, 2 மணின்னு வச்சுக்குவோம். இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட 4:30 பண்றான்னு வைங்க. இப்ப இந்த உள்ள தயாரான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் உணவு கொண்டா நின்றுச்சுல்ல, திங்கிறதுக்கு நீங்க ஒன்றும் கொடுக்கலன்னு உடனே, வாய் வழியா உணவுப் பொருளை கொடுக்கலன்னு உடனே அது குடலை செரிமானம் பண்ணுது. அதுக்கு பேர் தான் அல்சர்னு பேரு. அல்சர்னா குடல் புண்ணு சொல்றோம் இல்லையா, அப்ப அதை தான் அந்த ப்ராப்ளம்னு சொல்றோம். எனவே சரியா சாப்பிடலைனாலும் நோய் தான், அதிகமா சாப்பிட்டாலும் இன்டைஜஷன் வயித்தால போகுது, நோய் தான். அதே மாதிரி ரத்த ஓட்டத்துல கூடினாலும் கேடு, குறைந்தாலும் கேடு. அந்த ரத்த ஓட்டத்தினுடைய பிரஷர் அதிகமா இருந்தா ஹை பிபின்னு சொல்றோம், ரத்த ஓட்டம் குறைவா இருந்தா லோ பிபின்னு சொல்றோம். இதுதான் அதுல உள்ள வித்தியாசம். இப்ப பிபி ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குல்ல, சுகர் ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த காயகல்ப பயிற்சியில மகரிஷி சொல்ற நரம்புக்கும் ஓஜஸ் மூச்சு ஒழுங்காக செய்து வர்றவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி மூச்சு பயிற்சிகளை ஒழுங்கா செய்யறவங்களுக்கு, பெரியவங்க அன்னைக்கே சொன்னாங்க, பிராணாயாமம், ரேசகம், ஊரகம், கும்பகம். சரியாப்பான்னா தெரியும், செய்ய நேரம் இல்லை பாருங்க. அதே மாதிரிதான் உணவை புறக்கணிக்கிறோம், தூக்கத்தை புறக்கணிக்கிறோம், உடற்பயிற்சியை மூச்சு விடுறதை புறக்கணிக்கிறோம். அது பாட்டுக்கு விட்டுட்டு போகுது முடியும்.
நன்றாக மூச்சு பயிற்சி செய்கிறவர்களுக்கு நீண்ட உச்சுவாசமும் நீண்ட வெளிச்சுவாசமும் அமையும். நான் சொன்னேன்ல, சூம்பி போன பலூன் போல இருக்கிற நம்முடைய நுரையீரல் அது. அந்த அளவுக்கு இன்ஹேல் சுருங்கி விரியும் போது அதனுடைய உள்ளறைகள், நுரையீரல் அமைப்பு நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. காற்றறைகளை காற்றை உள்ள வாங்கி அங்க டிரான்ஸ்மிட் பண்ணிக்குது. ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடு நீங்க ஒவ்வொரு தடவை மூச்சு விடும் போதும். அப்போ ஆழ்ந்த சுவாசம் ஆகும்போது நன்றாக காற்றை உள்ள வாங்கி ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் சீராகிற பணி தானா நடக்குது. இந்த மூச்சு வர்றதை என்ன கடனுக்கு விட்டுக்கிட்டு இது வேற விட்டு தொலைய வேண்டியிருக்குன்னு விட்டா சரியா? நான் சொல்றது புரியுதா? அப்ப எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. கண்ணை மூடி நல்ல ஒரு 3 தடவை இழுத்து விடுங்க. நீண்ட சுவாசம், lengthy breath. Inhale and exhale. Inhale and exhale. இப்ப சொல்லுங்க, இதுவரையில நீங்க எப்படி மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தீங்க? மூச்சு விட்டதே உங்களுக்கு மறந்து போய் ஒப்புக்கு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. முறையாக பயிற்சி செய்கிற போதுதான் இது சிறப்பான அந்த பண்பாக மேம்படுகிறது. எனவே இதைத்தான் ரேசகம், பூரகம், கும்பகம், பிராணாயாமம், வாசியோகம், ஹடயோகம் இத்தனை முறையில பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களே. நீங்க ஏதாவது ஒன்னாவது செய்றீங்களா? வேதாதிரி மகரிஷி தான் 7 கட்ட உடற்பயிற்சி கொடுத்தாரு. கை பயிற்சி, கால் பயிற்சி, கால் வருடல் பயிற்சி, புற்றப்ளெக்சாலஜி, கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி, நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு பேர். முதுகுத்தண்டு திரும்பறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, மகராசனம்னு பேர். அப்புறம் அக்குப்ரெஷர் இருக்கு, மசாஜ் பண்றது இருக்கு உடல் உறுப்புகளை, அது பிடித்து விடுதல், வருடல், கால் வருடல் பயிற்சி, கை உடல் உறுப்புகளை மசாஜ் பண்றது. அப்புறம் கடைசியா சவாசனம். 7 கட்ட உடற்பயிற்சியா வேதாதிரி மகர்ஷி கொடுத்தாங்க. மகர்ஷிகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், யா எனக்கு காலையில ஏச்சா நேரமே இல்லை, சரி இந்த 7 உடற்பயிற்சி சொல்லியிருக்கீங்க, இதுல எதை செய்ய வேண்டாம், கொஞ்சம் பரவாயில்லன்னா விட்டுடலாம், நான் கொஞ்சம் குறைச்சு செய்யணும்னு நினைக்கிறேன், எதை செய்ய வேண்டாம்னு வேதாதிரி மகர்ஷிகிட்ட ஒருத்தர் கேட்கிறார். அவர் தான் 7 கட்ட பயிற்சி செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எத்தனையோ நூல்களையும் எத்தனையோ நாடுகளையும் எத்தனையோ ஆய்வுகளையும் பண்ணித்தான் இதை கொடுத்துருக்காரு. அது மொத்தமா செய்யறதுக்கு 25 நிமிஷம், 1/2 மணி நேரம் போதும். எல்லா 7 கட்ட உடற்பயிற்சியும் செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் போதும். ஆனால் இவர் இப்படி கேட்டவுடனே அவர் உங்களுக்கு உங்க உடம்புல எந்த உறுப்பு வேணாம்னு சொல்லுங்க, அதுக்குரிய பயிற்சியை விட்டுடலான்னார். உடம்புல எந்த உறுப்பு வேண்டாம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுவோமா? எனக்கு மூக்கு வேண்டாம், கண்ணு வேண்டாம், காலு வேண்டாம், விரல் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப 7 கட்ட உடற்பயிற்சியும் இட்ஸ் எ மஸ்ட் அப்படிங்கிறத மகர்ஷி விளக்கியிருக்காங்க. அதனால உடல் தத்துவம் என்ற பஞ்சபூத கோடுகை தெரிய வேண்டும். அதில் மறைபொருள்களாக சொல்லப்பட்ட 3, அதான் மனம், உயிர், மெய். அது தனியாவே பேசணும் போல இருக்கு. இப்போ இதுலயே டாபிக் போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 5-10 நிமிஷத்துல அந்த மனம், உயிர், மெய்யை பற்றி விளக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. மனம், உயிர், மெய். இதுல உயிரை பற்றி எங்கேயாவது புஸ்தகத்துல விளக்கம் இருக்கா? உயிரை பற்றி எங்கேயுமே விளக்கப்படவில்லை. புரியுதுங்களா? எந்த நூல்லையும் இல்லை. ஆனா திருமந்திரத்துல பேசப்படுகிறது. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு 100 கூறு 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 என்று பேசுகிறார். பாருங்க, உயிரை பற்றி அங்க மட்டும்தான் விளக்கம் இருக்கு. அப்ப மேவிய ஜீவன், உயிர், ஜீவன் வடிவது சொல்லிடின், உயிர் எப்படி இருக்குன்னு சொல்றதா இருந்தா, மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின் கோவின் மயிரொன்று, பசுவினுடைய ஒரு ரோமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது என்ன திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதை வெட்டிக்கோங்க சதுரமா. அப்ப அதை வெட்டினா அது எவ்வளவு பெருசு இருக்கும். அது
கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு அதை 100 பகுப்பாக்கி 100 தன் கூறு 1000 ஆயினால் அதை இன்னும் 1000 பகுப்பாக்க சொல்றாரு. ஆக்குனா அங்க என்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நேச்சுரலி நத்திங் வில் பி தேர். நான் சொல்றேன் என்ன, அத ஒரு பசுவினுடைய ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதை குறுக்களவுக்கு பகுப்பாக்கி அதை 100 பகுப்பாக்கி அதை 100,000 பகுப்பாக்குனா அது என்ன இருக்குன்னு கேட்டா ஜஸ்ட் விரல்லிங் பார்ட்டிகள் தான். ஒரு பரமாணுன்னு சொல்ற லீஸ்ட் விரல்லிங் பார்ட்டிகள், சுழலும் துகள். தமிழ்ல சொன்னா சுழலும் துகள், அவ்வளவுதான். அதுதான் பரமாணுன்னு சொல்றோம். பரம அணு முதலாய் பார்வெண் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாடும் தரம் அறிவேங்கிறார் வேதாத்திரி மகர்ஷி. அப்படி அந்த உயிர் என்று சொல்லக்கூடியது இவ்வளவு சிறப்பான ஒன்று. அந்த உயிரை பற்றி மறைபொருளாகத்தான் பேச முடிந்தது, வெளிப்படையாக எந்த நூலிலும் பேசப்படவில்லை. அடுத்தது மனம். மனம்னா மனதை பற்றி ஏதாவது டெஃபினிஷன் சொல்ல முடியுதா? ஒரு பக்கம் பார்த்தா சித்தர் பாடல்கள்ல மனமெனும் பேய், வள்ளலாறு மனமெனும் குரங்கு, மனமெனும் பேய் ஏகப்பட்டு திட்டுறாங்க. மனதை ஒண்ணுமே பண்ண முடியாது, சொன்ன பேச்சே கேட்காது. இதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கு. ஆனா பகவத் ஐயா சொல்றாங்க, மனதை நீங்க டீல் பண்ணாதீங்க, விட்டுருங்கன்ற. மனம் இயங்குவது அதனுடைய இயல்பு, அது போக்குல விட்டுருங்கன்ற. வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, எண்ணம் ஆராய்தல்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு மனம், எண்ணம்னா என்ன, மனம்னா என்னன்னா அதுல விளக்கியிருக்காங்க. அது 1 hour பேசுற தலைப்பு. நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது தலைப்புல தான் பேசுறேன், ஆனந்த யோகம் குழுவில். புரியுதுங்களா? அப்ப மனம் என்பது இப்ப குரங்குன்னாங்களே, பேயின்னாங்களே, அடங்கிறதுக்கு மாட்டேங்குதுன்னு சொல்லி தானே பாடினாங்க. மகரிஷி சொல்றாங்க, மனம் ஒரு புதினம்ன்றாங்க. புதினம்னா அதுல இருந்து புதிதாக மேம்பட்ட விஷயங்கள் வெளியே வரும். நீங்க நுணுகி உள்ள போய் நின்னா அதுக்குதான் தியானம், அதுதான் துரிய தவம். புரியுதுங்களா? தியானத்துல நிற்கிற போது இப்ப இசையில நல்ல தியான பண்பை பெற்றவர் இளையராஜா. தெரியும் உங்களுக்கு, அவர் பகவான் ரமணருடைய டிவோட்டி. புரியுதுங்களா? தியானத்துல உள்ளுக்குள்ள நான் யாருன்னு பாருன்னு அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணவர். எங்க அத்தை வீட்டுல தான் இருந்தாங்க கொஞ்சம் சுவாமிகள்னு, அவங்க கிட்ட வந்து பாடம் கேட்டவர். இப்ப அவர் அந்த நுணுகி உள்ள போய் நிக்கிறது அவருக்கு நல்லா பண்புல அமைய இசைய வடிவமைக்கிறதுக்கு, இசையமைப்பு செய்யறதுக்கு உட்காந்துட்டா நான் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதுல, எனக்கு அங்கிருந்து வருது, நான் 10 நிமிஷத்துல போடுறேன்னு சொல்றாரு. எப்படி? சரி, ஒரு நல்ல ரைட்டர் எடுத்து, இப்ப இளையராஜா விட்டுருவோம், ஒரு நல்ல ரைட்டர். அவர் வந்து அந்த ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரணும். கேட்டா கொஞ்சம் எழுதுறதுக்கு ஒரு மூடு வேணுங்க. இப்ப நான் கூட அடுத்த புக் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், விதி மதின்னு. சரி, அதுக்கு ஒரு மூடு வரட்டும்னு இன்னும் தள்ளி வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். அப்ப அதை எழுதணும்னா என்ன தேவைப்படுது? அந்த மூடுனா என்னன்னா அலைன்மெண்ட். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல சன் டிவி இருக்கு, விஜய் டிவி இருக்கு, கே டிவி இருக்கு, டிஸ்கவரி சேனல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல சிலோன் இருக்கு, பாண்டிச்சேரி ஸ்டேஷன் இருக்கு, சென்னை வானொலி நிலையம் இருக்கு. எல்லா வேவ்ஸும் இங்க இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா ஏன் இப்ப கேட்கல, ஏன் இப்ப தெரியல? அந்த கருவி அதை டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அது போல நாம நுணுகி போனா எதை டியூன் பண்றோமோ அது நமக்கு கிடைக்கும். அதுதான் மனம் என்ற கருவியை டியூன் பண்றது தான் தியானம். தியானம் பண்றவங்களுக்கு இங்க டியூனிங் நல்லா இருக்கும், இசையில உயர்வு வரும், ரைட்டிங்ல வார்த்தை என்ன இப்படி போட்டு எழுதியிருக்கானே இந்த கவிஞன், என்ன சொல்லுவோம், வள்ளலார் பாட்டெல்லாம் பாக்குறோம், எப்படி அருட்பெருஞ்சோதி அகவல்ல அவ்வளவு பிலாசபி உள்ள அடக்கியிருக்காரு. நீங்க படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அருட்பெருஞ்சோதி அகவல்ல எல்லா தத்துவத்தையும் பேசி இருக்கிறார். சரி, ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கோங்க, எவ்வளவு விஷயத்த கொடுத்திருக்கார். சரி, அந்த பக்கம் போய் அருணகிரிநாதர் திருப்புகழை எடுத்துக்கோங்க, ஓதுவார் ஐயா வந்திருக்காரு,
அதனால அதை நான் இழுத்தே அந்த அருணைநாதர் இப்போ ஒம்புக்கு இழுத்தே ஆகணும். சரியா? அப்ப வார்த்தையை போடுது. முத்தை திரு பத்தித்தினை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபரை என போத முக்கட்பரமற்கு சுருதியின் அந்த சந்தம் எப்படி வருது? அதுதான் ஏட்டினிலே கை. பேனா எடுத்து பேப்பர் எடுத்து உட்கார்ந்தா போதும். ஏட்டினிலே கை எண்ணமோ அகண்டாகாரம். அகண்டாகாரம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதை என்னுடைய யோக நூல்கள்ல விளக்கி இருக்கேன். சரியா? எண்ணமோ அகண்டாகாரம் எழுத்து தானே வரும்ன்றாங்க. அப்ப அந்த அலைன்மெண்ட் தான் இப்ப சொன்னல ரேடியோ அலைன்மெண்ட். அது நல்லா நீங்க இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம வச்சா 2 ஸ்டேஷன் சேர்ந்து கேட்கும். அதுலயும் சரியா வைக்கலன்னா டிவி எடுக்காது. அப்ப அந்த கொடையும் சரியா இருக்கணும், இங்க ரிசீவிங்கும் சரியா இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல பிக்சர் வருது, படம் வருது. இப்ப இது ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அது என்னன்னு அப்புறம் பார்க்கணும். அது மாதிரி இங்க நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆபரேட்டிங் மெக்கானிசம், உடல் ஆபரேஷன் தெரிஞ்சுக்கணும். அதான் உடல் தத்துவம். அதுல 3 மறைபொருள்களை பேசினார்கள். மனம், உயிர், மெய் என்று சொல்லக்கூடியது. மெய் என்றால் இங்கே மெய்ப்பொருளை குறிக்கும். இறைநிலை எப்படி இங்கே சிஸ்டம் இருக்கு. அதான் நான் முதல்லயே மறைபொருளா சொன்னேன். டஸ்ட் உள்ள போனா தானா தும்மல் வந்து வெளியேற்றுது. கண்ணுல தூசிப்பட்டா தானா வெளியேற்றுது. வாய் வழியா வேண்டாத சுவை போனா அது எனக்கு அருவருப்பா இருந்தது, தூர்னு துப்பிட்டேன்னு துப்பிடுறீங்க. பிடிக்காத சாப்பிட்றீங்களா, கெட்டு போனது சாப்பிட்றீங்களா நீங்க? இங்க சிஸ்டம் அது. இதுதான் உடம்புல இருக்கிற ரிதம் ஆஃப் நேச்சர். அதுதான் மெய். இதைத்தான் மறைபொருள்கள் என்று சொன்னார்கள். இது இன்னும் மறைபொருள்களை பற்றி நிறைய பேசலாம். இதே புத்தகம் தான் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற என்னுடைய புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பார்ட்டா பேசிட்டு இருக்கேன். இப்ப போன வாரம் 2 தலைப்புகளை சேர்த்து ஒரு தலைப்பு. இந்த வாரமும் பஞ்சபூத தத்துவமும் உடல் தத்துவமும் மனம், உயிர், மெய் என்ற மறைபொருள்கள் 3 என்ற பொருள்ல பேசியிருக்கேன். இந்த புத்தகத்தினுடைய தலைப்புகளைத்தான் ஒவ்வொரு வாரமும் சிந்திக்க போறோம். அப்ப நமக்கு நம்ம உடம்பை பத்தி தெளிவு கிடைக்கும். நம்ம உடம்பை பத்தி டாக்டர் கிட்ட போய் ரிப்பேருக்கு ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு ஏன் எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் கேட்டா வேடிக்கையா இருக்கும். ஏப்பா உனக்கு தலைவலி வந்ததுன்னு கேட்டேன். அவர் என்னையா கேள்வி இது, தலைவலிக்கு தலை இருக்குது வலிக்குது அப்படின்னு அவர் என்ன கோவப்படுறாரு. அப்ப வயிறு கட்டா என்ன காரணம்னு இருக்குமா இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அந்த சமச்சீரை புரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்பின் நோக்கம். இதை தொடர்ந்து அடுத்த வாரங்களில் சந்திப்போம், சிந்திப்போம் என்று கூறி இந்த இனிமையான மாலை போதிலே உடல் தத்துவமும் மறைபொருள்கள் 3 என்ற பொருளிலே இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்து, இதுல என்ன டவுட் இருந்தாலும் எப்ப வேணாலும் என்னுடைய செல் நம்பரை வாங்கிக்குவோங்க, கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவுபடுத்த பொறுப்புள்ளவனாக இருக்கேன். ஏன்னா ஒன்றை விளக்க முற்படும் போது நாம் அதை நன்றாக புரிந்திருந்தால்தான் அதை விளக்க முடியும். இப்ப நீங்க திருப்புகழ் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க விளக்கம் கொடுத்தாகணும். நீங்க புரிஞ்சிருந்தாதான் திருப்புகழ் இசை சொல்லி கொடுக்க முடியும் எனக்கு. அப்ப சந்தமும் இசையும், வார்த்தையும் இசையும் சப்தஸ்வரங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த லயம், சுதி, ஞானம் இதெல்லாம் வேணும் இசையறிஞருக்கு. அதுபோல நமக்கும் அறிவிலே தெளிவு இருந்தால்தான் கருத்துக்கள் தெளிவாக வரும். கருத்துக்கள் தெளிவாக நான் கொடுப்பது உங்கள் மனங்களை வந்து சேர வேண்டும் என்றால் நீங்களும் அலைன்மெண்ட் சரியா இருக்கணும். மணி 7 ஆச்சு இன்னுமா முடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரியா வராது. நீங்க இந்த அலைன்மெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டதுக்கு மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இடத்தில் மனம் வைத்து உனதார வாழ்த்துகின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.